This is small onion sambar or chinna vangaya sambar as it's called in Tamil. Mix it with steaming rice and with a liberal dash of ghee and enjoy your small onion sambar or chinna vangaya sambar. This forms the core of the sambar masala. This is dhania, chana dal, red chilies and coconut. So this is yeah. This dhania. இது 2 டீஸ்பூன் லோ ஹீட்ல இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? கடலைப்பருப்பு. இது 1 டீஸ்பூன். ஆமா 1 டீஸ்பூன். இல்ல முக்கால் கூட இருக்கலாம். கொஞ்சம் இல்ல இது போட்டு சரியா இருக்கு. சரியா இருக்கா? அடுத்து மிளகாய் வத்தல். ஒரு 12 மிளகாய். ஆமா. கொஞ்சோண்டு முன்னாடி ஆயில் ஆட் பண்ணணும். இல்லையா? ஆயில்ல தான் பண்ணதானே வறுபடும். ஆமா. ஏன்னா கமரும் மிளகாய் போடுறோம்ல. தேங்காய். அதனால தான் தேங்காய் வறுக்கும். அதுக்காக போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் சொல்றா எல்லாரும். ஆனா அது குழம்பு நீரவே கூடாது. 2 போதும். அரைக்கட்டு. அது மீனாமா டிப்ஸ் அது. அது கொஞ்சம் அந்த வாசனை வரும் நிறைய. இதையும் வதக்கிட்டா குழம்பு. இது ஒரு லெமன் சைஸ் புளி வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன் இல்லையா? ஊற இப்ப கரைச்சுக்கோங்க. கரைச்சுக்கோங்க. இருக்கா? This is a lemon size புளி நல்லா ஊற மீடியம் சைஸ் லெமன். இப்ப இந்த புளிய கரைச்சுட்டு லெமன் சைஸ் புளி இது வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வதக்க போறோம். இது வந்து டிரான்ஸ்லூசண்டா ஆனா போறோம். கண்ணாடி மாதிரி வதங்கலாம் வேண்டாம். கொஞ்சோண்டு சால்ட் ஆஸ்மோசிஸ் ஜஸ்ட் டு மேக் இட் பிகம் டிரான்ஸ்லூசன்ட். இது கோல்டனால ஆகவே வேண்டாம். இட் ஜஸ்ட் ஹேஸ் டு பிகம் கிளாஸி. அவ்வளோதான். தென் வீல் ஆட் tamarind water. So this has become translucent. அம்மா இது கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. புளி வாட்டரை ஆட் பண்ணி இப்போ நம்ம சாம்பார் பொடி இதில் கிடையாது. அதனால கலர்க்கா we will add மஞ்சள் பொடி. எஸ். ஸோ இது இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து வேகணும். இதில் இட் ஷுட் பாயில். ஆமாம் உப்பு ஆட் பண்ண. இது என்னது? இது அது துவரம் பருப்பு சாம்பாருக்காக வேக வச்சுட்டு இந்த அளவு தான் போட்டிருக்கு. ஆனால் நல்லா கண்டிருக்கு. ஓகே, நல்லா வெந்து. இது வந்து மெஷர்மெண்ட் கப். ஒரு கப்பு அதுக்கு இது இதோ இப்போ இந்த வெந்து. ஸோ இதை வேக வச்சுட்டு ஸோ இது கொதிச்சுன்னு இருக்கு. ஆமாம். வெங்காயம் புளி வாட்டர்ல வெங்காயம் வேகிற அளவு. சில பேர் இதுல எங்க ரேவதி ஸ்டீலாம் குக்கர்லயே வச்சிருவாங்க. இது ஒரு விசிலுக்கு குக்கர்ல வச்சா அப்படியே வெந்துரும். இப்ப இது ஓப்பன்ல வேக டைம் ஆகுதுல, ஒரு சின்ன குக்கர்ல வச்சா வெந்துரும். இது வந்து நம்ம வறுத்தோமே கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், தேங்காய், அப்புறம் ஒரு 5-6 வதக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம். வாசனையா இருக்கு. ஸோ இப்படி இருக்கணும். இது அப்புறம் பருப்பு போடுறதே போடணும். பருப்பு போட்டு அதை போட்டா ஓகே ரைட். இப்போ நீங்க இது போடுறேன் பருப்பு, வெந்த பருப்பு அப்படியே ஆட் பண்ணுறீங்களா? நான் இப்படி போட்டேன். மீனமா எல்லா பருப்பையும் ஆட் பண்ணாச்சு. ஸோ நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண வெந்நீர் கெட்டில் பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீப் கெட்டில் ஹாட் வாட்டர் ரெடி. ஸோ இப்போ வந்து இதில் இந்த அரைச்ச இதை போட போகிறோம். அரைச்ச சாம்பார் மசாலா போடுங்கம்மா. கையால் போட்டுருதா? சூப்பராக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஓகே ரெடியாக இருக்கு டு போர் இன் டு தி சாம்பார். சூப்பர். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். இது சேர்ந்து கொதிக்கணும். ஒரு இது இப்போ நம்ம வந்து அம்மா பெருங்காயம் ஆட் பண்ணல.
பெருங்காயம் போட்டுருப்பேன். பெருங்காயம் சில பேர் போட மாட்டாங்கல்ல, நம்ம ஆட் வெங்காயத்துக்கு பெருங்காயம் போட மாட்டோம். ஓகே, நம்ம ஆப்ஷனல் நம்ம போடுறோம். ஸோ வி ஆர் ஆடிங். ஸோ இது பியூர்லி ஆப்ஷனல். ஸோ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சிக்காக இப்போ நாங்கள் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணோம், நாட் இந்த வாட்டர். மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் ஸோ இன்னும் ஆஸ் இட் கூல்ஸ் டவுன் இன்னும் திக்காகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன், இது அரைச்ச இதில் கொஞ்சம் வெந்நீரை விட்டு அதை இதில் ஊற்ற போகிறேன். ஓகே, வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றலாம். இது இப்போ சாதத்துக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓகே, இட்லி சாப்பிட்றதே கூட இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிண்டா சௌரியமாக மிக்ஸ் பண்ணுங்க. இது இப்போ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு, சாம்பார் ரைஸுக்கு சரியா இருக்கு. டிஃபனுக்கு போடும்போது இதுல இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். தண்ணி ஜோரா இது கொதிச்சுன்னு இருக்கு சின்ன வெங்காய சாம்பார். ஸோ இப்போ வந்து இதில் என்ன வச்சிருக்கேன், நெய்யும் எண்ணெயுமா வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டை நெய்யில் கூட சில பேர் போடுவா. கடுகு தாளிச்சு கொட்ட போறேன். அதுல அந்த கருவேப்பிலையும் வச்சிருக்கோம். அது வெடிச்சோன்னா அந்த 4 கரு ஃபுல் நெய் கூட போடலாம். ஃபுல் நெய் கூட போடலாம். நம்ம இன்னைக்கு ஆயிலும். Don't forget to give me a thumbs up and also subscribe to my channel, and don't forget to press the bell icon for early notifications of my upcoming videos. And as always, have fun cooking. Thanks for watching. Bye bye.